ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் யூடியூப் ஜெனரேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பஜாஜ் ஃபினான்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுற ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு பஜாஜ் ஃபினான்ஸில் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ நடந்ததுக்கப்புறம் ஒரு லிங்க் ஒன்று வரும். அந்த லிங்க்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்களே அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை நீங்கள் அப்டேட் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கிடைக்கும். நான் இப்போது பஜாஜ் ஃபினான்ஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு லிங்க் வந்திருக்கு. ஸோ நான் அதை தான் இப்போ உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். எப்படி நம்ம ஆன்போர்டிங் பண்ணுறது, இந்த ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி ஓரமாக வச்சுக்கிறேன். இதில் நான் எல்லாமே என்னோடய பர்சனல் டீட்டெயில் போடுறதுனால எல்லாத்தையும் நான் ப்ளர் பண்ணிவிடுவேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். லிங்க் வந்துருக்கு, நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் யூ ஹவ் பீன் செலக்டட் பை பஜாஜ் ஃபார் ரோல், ப்ளீஸ் கம்ப்ளீட் யுவர் ஆன்போர்டிங் இன் ஃபியூ ஸ்டெப்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் இருக்கும். ஆதார் வந்து நீங்கள் ஆதார் நம்பரை போட்டு வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரண்ட் ஆதார் ப்ளஸ் பேக் ஆதார் ரெண்டுத்தையும் அப்லோட் பண்ணுவீங்க. அடுத்தது உங்கள் பேன் கார்டு கேட்டிருப்பாங்க. பேன் கார்டு அடுத்தது நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அடுத்து வந்து உங்களோட யூஏஎன் நம்பர் அது கேட்டிருப்பாங்க. நீங்கள் எக்ஸிஸ்டிங் ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதோடது. அடுத்து என்னுடைய இமேஜ் அதையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃபேமிலி மெம்பர் லிஸ்ட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அதையுமே நம்ம இங்கே போட்டுட்டேன். அடுத்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில், மேரிடா அன்மேரிடா, டேட் ஆஃப் மேரேஜு, ப்ளட் குரூப்பு, நேஷ்னாலிட்டி, எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் நம்ம யாரை கொடுக்க போகிறோம், எமர்ஜென்சி கான்டாக்ட் ரிலேஷன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு, அடுத்து நம்மளோட அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ் ப்ளஸ் வந்து பர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுத்தையும் நம்ம போடுறோம். பெர்மனன்ட் அட்ரஸ் எனக்கு ஓகே, ஆனால் ப்ரெசன்ட் அட்ரஸ் வந்து இது கிடையாது. சரி, ஆனால் அதையாவது போட்டாங்க. சரி, ஓகே, நான் ஃபைன். நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. அடுத்து நம்மளோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சரையும் நான் அதிலே போட்டுட்டேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணணும். சிக்னேச்சரு, பேன் கார்டு, ஆதார், ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கோம், நம்ம ரெஸ்யூமு, செக்கு, ஆதார் கார்டு, பேக்கு, அப்புறம் நம்மளோட கேண்டிடேட் என்னோடய ஃபோட்டோ, சைன்டு இஎஸ்ஐ ஃபார்மு, சைன்டு கிராஜுவிட்டி ஃபார்மு, ஆத்தரைஸ்டு டிக்ளரேஷன் லெட்ரு. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு, இல்லை என்னுடைய ரிலேஷன் யாருமே பஜாஜில் ஒர்க் பண்ணல அப்படின்றத கன்சென்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜ். உங்களுடைய பேங்க்கை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுவீங்க. ஓகே, இங்கே கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து பேங்க்கில் பார்த்தீங்கன்னா நேம் மிஸ்மேட்சாக இருக்குது. என்னுடைய பேர் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேமு ஸ்பேஸு லாஸ்ட் நேம் அப்படி தான் எனக்கு இருக்குது. என்னுடைய பேங்க் பாஸ்புக்லேயும் அப்படி தான் இருக்குது, பேன் கார்டு ஆஸ் பர் பேன் கார்டு படி. ஆனால் என்னோடய ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் இருக்குது, நடுவில் ஸ்பேஸ் கிடையாது, ரெண்டுமே ஜாயின் ஆகி தான் இருக்குது. அதனால் என்னால் இதில் இந்த ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ண முடியல. அதனால் நான் இப்போ ஆன்லைனில் கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இப்போது அந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க்கு நான் எனக்கே அனுப்பிச்சி வச்சுருக்கேன் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை. அதை நான் வெரிஃபை பண்ணிடுறேன். ஓகே, அதில் இருக்க மாதிரி போட்டாச்சு. அக்கௌண்ட் நம்பர் எடுத்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அந்த கோட்டக் மஹிந்திரா பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங்கும் எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அதில் வந்து செக்யூரிட்டி ரீசனால் என்னால் எடுக்க முடியல. என்கிட்ட இன்னொரு மொபைல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் எடுத்து வந்திருப்பேன். அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து என்னால் காப்பி பேஸ்ட் பண்ண முடியல. அதெல்லாம் டைப் பண்ணிக்கிறேன். எல்லாம் அதை நான் எடிட் கொடுக்கணும். ஓகே கேஸ், இதையும் நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போது வெரிஃபை பேங்க்கு கேட்கும். வெரிஃபை பேங்க் கொடுக்குறேன். வெரிஃபை பேங்க் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வெரிஃபை ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஓகே, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஓகே, அக்கௌண்ட் நம்பர், பெனிஃபிஷரி எனக்கு வந்து வெரிஃபைடு ஆகிடுச்சு. பேங்க் ப்ரூஃப் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. பேங்க் ப்ரூஃபுக்கு அது ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட்டு. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம்.
ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போது என்னுடைய கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு போகிறேன். அந்த ஆப் போகிறேன். லோடிங் ஆகிட்டுருக்கு. என்னுடைய பின் நம்பர் போட்டுக்கிறேன். பின் நம்பர் போகிறதுக்கு பதிலாக பயோமெட்ரிக்கு கொடுத்து உள்ளே போய்க்கிறேன். இப்போது இதுதான் என்னுடைய பேங்க் டீட்டெயில். இப்போ இதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போது நான் வெரிஃபை பண்ணிட்டேன். வெரிஃபை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். இப்போ கெட் ஆஃபர் லெட்டர் எனக்கு வந்திருக்கு. கெட் ஆஃபர் லெட்டர் கொடுக்குறேன். கைண்ட்லி ஆட் ஃபாதர் டீட்டெயில் இன் ஃபேமிலி மெம்பர்ஸ் செக்ஷன். ஸோ அதில் வந்து நான் மதர் டீட்டெயில் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாதர் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணணும். அதுதான் அதுக்கான எரர் வருது. ஸோ ஃபேமிலி டீட்டெயில் செக்ஷன் நான் போகிறேன். ஓகே, இங்கே ஆட் நியூ மெம்பர் கொடுத்து ஃபாதரோட டீட்டெயில் போட்டுக்கிறேன். ஒரு டேட் ஆஃப் பர்த்தை ஃபோன் அடிச்சு தான் கேட்கணும். கேட்டுக்கலாம். இப்போ ஃபாதர் டீட்டெயில் ஆட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு டேட் ஆஃப் பர்த்தும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆக்குபேஷன் அவர் வீட்டில் தான் இருக்கார். இங்கே இருந்தாலும் ஆக்குபேஷன் என்ன போடலாம்? ரிட்டையர்டுன்னு போட்டுடலாம். ரிட்டையர்டு போட்டாச்சு. ஓகே, நம்ம டேட்டா நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக அதை போட்டுட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்து நம்மளோட ஆஃபர் லெட்டர் வருதான்னு பார்ப்போம். இப்போது இங்கே வந்தாச்சு. கெட் ஆஃபர் லெட்டர் கொடுப்போம். ஓகே, நமக்கு இப்போ ஆஃபர் லெட்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் கொடுப்போம். ஓகே கைஸ், என்ன வந்திருக்காங்க? ஆஃபர் லெட்டர் போட்டிருக்காங்க. டேட்டு, ஜாயினிங் டேட்டு, டைமிங்லாம் போடல. எவ்வளோ சேல்ரிடு அப்படின்றதும் போடல. இதுங்க பொறுமையாக ஓப்பன் பண்ணி கீழே வந்து பார்த்துட்டு வரும். ஓகே கைஸ், நமக்கு சேல்ரி போட்டிருக்காங்க எவ்வளோ வருதுன்னு சொல்லிவிட்டு. ஒரு 15,848 ரூபா நமக்கு சேல்ரி கொடுக்குறாங்க பஜாஜில். சரிங்களா? பேசிக் பார்த்தீங்கன்னா 9,214 ரூபா. ஹவுஸ் அலவன்ஸ்னு போட்டு ஒரு 4,607 ரூபா கொடுக்குறாங்க. ஸ்டேஷ்னரி போனஸ்ன்னு சொல்லி ஒரு 2,836 ரூபா. கன்வீனியன்ஸ் அலோவன்ஸ்னு சொல்லி ஒரு 366 ரூபா. கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா எனக்கு 17,023 ரூபா இருக்குது. எம்ப்ளாயர் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு 1,106 ரூபா எடுத்துக்கிறாங்க. எம்ப்ளாயர் இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு 299 ரூபா எடுத்துக்கிறாங்க. டோட்டல் ஃபிக்ஸட் சேலரி பார்த்தீங்கன்னா 18,428 ரூபா போட்டிருக்காங்க. காஸ்ட் டு கம்பெனின்னு போட்டு அதுவே போட்டிருக்காங்க. 18,428 தான் போட்டிருக்காங்க. எம்ப்ளாயி பிஎஃப் கான்ட்ரிபியூஷனில் 1,106 ரூபா எடுத்துப்பாங்க திரும்பி. அதே இஎஸ்ஐயில் 69. அப்போ நெட்டாக நமக்கு பார்த்தீங்கன்னா 15,848 ரூபா வரும். அது வந்து இது இல்லாமல் இயர்லி பார்த்தீங்கன்னா நமக்கு 1,90,000 நம்ம இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுனால நம்ம சம்பாதிக்க போகிறோம். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி ஆஃபர் லெட்டர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. நான் இதுக்கப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், இது வந்து எனக்கு நீங்கள் இன்கேஸ் பஜாஜ் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலும் அதோட ஆன்போர்டிங் ப்ராசஸ் வந்து டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க ஃபுல்லி.
ஃபுல்லி டிஜிட்டல் ஆகிட்டாங்க. அதுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்மளே எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணிக்கிட்டோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ். நமக்கு அதோட ஆன்போர்டிங் ப்ராசஸ் ஆன்போர்டிங் ப்ராசஸ் வந்து முடியல. ஸோ இன்னுமே நமக்கு இருக்குது. நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, அடுத்து நமக்கு மெயில் வந்திருக்கும். ஓகே, இப்போ அந்த மெயில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஓகே ப்ளீஸ் ஃபைண்ட் யுவர் ஆஃபர் லெட்டர் இன் அட்டாச்மெண்ட். ஓகேங்களா, அட்டாச்மெண்ட்டில் அவங்க ஆஃபர் லெட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. ஜாப் ரோலுமே நம்ம கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணியாச்சு. ப்ளீஸ் கன்ஃபார்ம் த ஆஃபர் அக்செப்டன்ஸ் வித் பிலோ லிங்க் அப்படின்னு போட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்திருக்க அந்த ஆஃபர் லெட்டர் வந்து நம்ம திரும்பி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இதுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லை ஓகேவா என்ன அப்படின்றத. கேன்சல் அப்லோட். நான் ட்ரைவை கிளிக் பண்ணிட்டேன் போல். ஓகே, அதே சேம் ஆஃபர் லெட்டர் தான். அங்கே நமக்கு கொடுத்துருந்த அதே ஆஃபர் லெட்டர் தான் இங்கேயும் இருக்குது. ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ நம்ம இங்கே லிங்க்கை கிளிக் பண்ணி ஓகே, இதில் வந்து என்னோடய ஆதார், இது வந்து டிஜிட்டல் சைன் வந்து சைன் பண்ண போகிறோம் நம்ம. அனபிள் டு ஃபெச் லொக்கேஷன், ப்ளீஸ் அலோ லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்கிறாங்க. லொக்கேஷன் ஆன் பண்ணிப்போம். ஓகே, அப்படி ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக இருக்குது. வெரிஃபை வித் ஐடி கொடுத்துட்டு ஓகே. ஃபெச் டாக்குமெண்ட் ஃப்ரம் டிஜிலாக்கர், ஓகே அக்ரி கொடுத்துட்டேன். ஓகே, என்னுடைய மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ என்னோடய மொபைல் நம்பரே நான் கொடுக்குறேன். மொபைல் நம்பர் கொடுத்து நான் போட்டோன்னே எனக்கு அடுத்தது ஓடிபி வரப்போகுது. இந்த ஓடிபியை கொடுக்குறேன், டிஜிலாக்கர் ஓடிபி. இந்த மாதிரில வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓடிபிக்காக. ஓகே ஃபைன், ஓடிபி இப்போ வந்து விட்டது. ஓகே, இப்போ சைன்இன் கொடுக்குறேன். ஓகே, சைன்இன் கொடுத்து ஆதாரை மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அவ்வளோ கொடுத்துட்றேன். இப்போ டிஜிலாக்கர் மூலிமா அது சைன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. யுவர் ஜேர்னி வியா ஜூப், யுவர் டாக்குமெண்ட்ஸ் ஆர் பீயிங் ப்ராசஸ்டு, ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல், வி ஹவ் சப்மிட்டட் யுவர் ஐடென்டி டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த பேஜ். ஓகே, க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இன்னும் நமக்கு வேறு எதுவும் மெயில் வரல. ஸோ நம்ம இப்போ அந்த ஆஃபர் லெட்டர் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.